ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏலியன்ஸ் எமாங் இம்மோர்டல் டோங்கோட எபிசோட் 7 தான். போன எபிசோடில் ஹீரோவுக்கு டெஸ்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் 2 பேரையும் ஹீரோ வச்சு பந்து அடிப்பான். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹுவோலியோ ஜியாங் யுவான்கிட்ட லிங் சிங் மதுவை கொடுத்து குடிக்க சொல்கிறாரு. அவனும் எந்த தயக்கமும் இல்லாமல் அதை வாங்கி குடிக்கிறான். ஊச்சு வாங்கும் அவன்கிட்ட ஒளிரும் விலை உயர்ந்த மது ஒன்றை கொடுக்குறாங்க. அதையும் அவன் வாங்கி குடிக்கிறான். சாவ்யுவே அவங்க குடிச்சிட்டு சண்டை போட்ட எந்த செய்யறது, அவங்க சண்டை போடாட்டி நாம் எப்படி எங்களோட செட்டை வளர்ப்பது. அப்போ ஹீலிங் வந்து மாஸ்டர் டிமன் சப்ராசிங் பெல்ல சுற்றி இந்த ஆக்கள் பேத்திட்டாங்க. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா அசாசியன் 2 தரப்பினரும் சண்டை போடும் போது நாம் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டாமா. தாய்ஸ்வான் டவர் தலைவரோட பொண்ணு இந்த சின்ன விஷயத்த சீனியர் பிரதர் ஈஸியா சமாளிக்கிறாரு. ஃபரபிடன் ஏரியார ஜியாங் யுவான் நாமையா குடிக்கிற இடத்த மாத்தினோம், இந்த தடை செய்யப்பட்ட பகுதி மிகவும் மர்மமா ஐக்கிரு. ஹுவோலியோ அவனோட தைரியத்தை பாராட்டுறது. அப்படியேண்டா இங்கே குடிப்போம், என் பெயரை கேட்டா யாரும் என்ன தடுக்க துணிய மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணா டீமன் சப்ராசிங் பெல்ல எடுக்க வந்த ஆக்கள் எல்லாம் அடிச்சுட்டு மாத்தி சாகுறாங்க. இதோ பார்த்த ஊச்சுவா இந்த குடிகாரனால எந்த பிரயோசனமும் இல்ல, என் மதுவை வீணடிச்சிட்டா அப்படின்னு ஜியாங் யுவானை கீழே தள்ளி விட்டு போறா. மறுபக்கம் ஹீலிங் டீமன் சப்ராசிங் பெல் எல்லா மீன்களையும் ஈர்த்துட்டு வந்துட்டு அவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. ஹீலிங் சாகுவை பார்த்து நீங்க கவலைப்படவான, ஜியாங் யுவான் இந்த முறை தப்ப மாட்டான், நான் உங்களுக்கு பழி வாங்குறதுக்கு உதவி செய்கிறேன். செட் மாஸ்டர் திட்டம் தொட்டி கொலைகிற மீனை பிடிக்கிற மாதிரி, இது அருமையான திட்டம். 9 ஸ்வான் செட்டோட தலைவி 9 ஸ்வான் செட் வலிமையில பலவீனமாக இருக்கலாம், ஆனால் வியூகம் அமைப்பதில் நான் யாருக்கும் சரித்தவள் அல்ல அப்படின்னு பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்ணி வெடியை மிதிச்சிடுறா. அது பயங்கரமா வெடிக்க தொடங்கும். சாயுவே மனசு கொலை, ஒருவேளை அந்த ஜியாங் யுவான் இவர்கள் 2 தரப்பும் சண்டை போடும் நேரத்தை பயன்படுத்தி நடுவுல புந்து லாபம் பார்க்க நினைக்கிறானான்னு சந்தோஷப்படுறா. இன்னொரு பக்கம் ஹுவோலியோ கோபத்தோட யோ உன்னோட ஆளு நம்ம எல்லாரையும் ஒரே அடியில காலி பண்ண பாக்குறான், அதற்காக வாய மூடு, கடைசியா வந்த சூயாங் செட் சிஷியர்கள் தான் இந்த வேலையை செஞ்சுப்பாங்க அப்படின்னு மாத்தி பழிய போட்டு அடிச்சு கொள்றாங்க. அங்கே இருக்கிறாக்கள் சண்டை போட்டுட்டு அங்கே ஜியாங் யுவான் போறான். ஜியாங் யுவான் ஆன்ற ஹிடன் வெப்பனை வச்சு அட்டாக் பண்றான். அப்பதான் அவர்களுக்கு அந்த உண்மை புரியுது, இந்த வெடிப்பொறியை வச்சது அந்த ஜியாங் யுவான் தான். நம்ம மாதிரி இருக்கிற எதிரிகள் எல்லாம் ஒரே வலையில பிடிக்கிறதுக்கு இவன் 9 ஸ்வான் செட்டோட சேர்ந்துட்டு ஆடுற நாடகம் இவங்க புரிஞ்சு கொள்றாங்க. இதை பார்த்து மங்கைக்கு ஒருத்தன் ஜியாங் யுவானை தாக்குறதுக்கு பாயிறான். ஜியாங் யுவான் முழங்காலால் அடிச்சு தூக்கி வீசுறான். அவன் திரும்பவும் அந்த கத்தியை எடுத்துட்டு வெறித்தனமா தாக்க வாரான். அந்த கத்தியை சுக்குநூற உடைச்சிடுறான். அடுத்த செகண்ட் தன்னோட ரகசிய ஆயுதத்தை எடுத்து ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளுறான். இதை பார்த்த மின்னம் 2 பேரும் ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. அவங்களையும் ஹீரோ அசால்ட்டா போட்டு தள்ளுறான். ஆனா ஜியாங் யுவான் அங்கே ஒருத்தரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான். கடைசியா 2 பேரை மட்டும் விட்டு வச்சுட்டு, என்னப்பா இந்த சரக்கெல்லாம் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, நீங்க கொடுத்த அந்த சிறந்த மதுவுக்கு பயிலாத்தான் இவ்வளவு நேரம் உங்களை உயிரோட விட்டிருந்தேன், ஆனா இப்போ உங்களுக்கான நேரம் முடிஞ்சிட்டு. அவங்க பாய்ந்து நடுங்கி தயவு செய்து எங்களை கொண்டுடாதீங்க, எங்களுக்கு அந்த டீமன் சப்ராசிங் பெல் வேணவே வேணாம் என்று உயிர் பிச்சை கேட்கிறாங்க. ஆனா ஜியாங் யுவான் இறக்கமே இல்லாம அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். அப்பாடா இப்பதான் இடம் அமைதியாகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டீமன் சப்ராசிங் பெல்ல தொடுறான். அடுத்த நொடியில அந்த மணி அவனை தனக்குள்ள ஈர்த்து கொள்கிறது. உண்மையிலே அது ஒரு சாதாரண மணி இல்ல, ஏலியன் விண்கலத்தோட ஒரு பாதி. உள்ள போனதும் அந்த சிஸ்டம் ஆக்டிவ் ஆகுது. எச்சரிக்கை, கடுமையான தாக்குதலால் சிஸ்டம் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளது என்று எச்சரிக்கிறது. ஜியாங் யுவான் உள்ளங்கையை வச்சு ஸ்கேன் செய்ய சிஸ்டம் அதை பற்றிய விவரங்களை திரையில காட்ட தொடங்குது. அந்த திரையில என்ன தெரிகிறேன்டா, ஆற்றல் சேமிப்பு மிகவும் குறைவா உள்ளது, ஆஃப்லைன் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆஃப்லைன் காம்பவுண்ட் அனலைஸ் போன்ற அடிப்படை விஷயம் மட்டும் இப்ப செயல்பாட்டுகிறான். 10 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு எனர்ஜி ஃப்ராக்மெண்ட் கண்டறியப்பட்டுள்ளது, அது நம்மை நோக்கி வருவதாக தெரிகிறது. ஆற்றல் தீர்ந்து விட்டதால் அதை உடனடியாக கைப்பற்றவும். மீதமுள்ள அனைத்து அமைப்பும் ஆஃப்லைனுக்கு செல்கின்றன. ஜியாங் யுவான் கவலைப்படாது, இந்த இடம் போதுமான அளவு பாதுகாப்பானது, நீ இங்கே ஓய்வெடுக்கலாம், ஒரு நாள் நிச்சயமா உன்னை சரிப்படுத்துறேன். இதற்கிடையில் 9 ஸ்வான் செட்டோட தலைவி அதை உடைச்சிட்டு உள்ள வாரா. அங்க ஈகிராக்கள் எல்லாம் இறந்து ஜியாங் யுவான் மட்டும் உயிரோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியம் அடைகிறா. ஜியாங் யுவான் குடிப்போதலிக்கிற மாதிரி, வாருங்க என்னோட சேர்ந்து குடிப்போம். 9 ஸ்வான் செட்டோட தலைவி ஜியாங் யுவானை தள்ளி விட்டு, அந்த டீமன் சப்ராசிங் பெல் எங்க, அது இங்க தான் நீக்கிரு, அடடோ எல்லாரும் எழுதிருங்க என்னோட சேர்ந்து குடிங்க. செட் மாஸ்டர் அவனை கொல்ல பாக்குறா. அப்போ அங்க ஒரு முதியவர் வந்து 9 ஸ்வான் செட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிக்கிரு, அத அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு தான் சோல் சுப்ரீம் செட் இந்த முதியவனை இங்க அனுப்பி வச்சுக்கிறாங்க. செட் மாஸ்டர் இறந்துட்ட தானே கூறினாங்க. ஜியாங் யுவான் ஓ சோல் சுப்ரீம் செட்டா, முதியவரே வாங்க என்னோட சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செட் மாஸ்டரோட மேல விழுகிறான். செட் மாஸ்டரும் நெருங்கி வரதை கண்டு அவனை தள்ளி விட்டாங்க. செட் மாஸ்டர் அந்த முதியவர் வந்ததுக்கான உண்மையான காரணம் கேட்குறாங்க. முதியவர், நான் வெறும் வாழ்த்து தெரிவிக்கத்தான் வந்தேன், டீமன் சப்ராசிங் பெல் என்னோட பிரிவுக்கு சொந்தமானது என்றாலும்
நான் அதனை திரும்ப எடுத்துட்டு போக வரல. அப்போ திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜி வானத்தை நோக்கி பாயுது. ஒரு ஃபார்மேஷன் மாதிரி. இதை பார்த்த சாயுவே விஷயம் கையை மீறி போகுது. ஜியாங் யுவான் விஷயம் பெருசாக இல்லைண்டா நாம் எப்படி நமக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குறது. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய்.